ஆவியானவரே, அன்பரே, அன்பரே, இந்த மாதம் நம் சபை மூலமாய் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. பார்க்கலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனைகள், ஒவ்வொரு விசேஷித்த கூடுகைகள், இந்த மாதத்தில் எங்களுக்கு விசேஷித்த கூடுகைகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் ஊழிய தேவைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் சந்தியும். இந்த மாதத்தில் புதிய ஆத்துமாக்கள் சந்திக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். புதிய ஆத்துமாக்கள் எங்கள் சபையில சேர்த்து கொள்ளப்படணும். எல்லாரும் அப்படி 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய சபை விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் ஆண்டவருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் ஒவ்வொருவருக்கும் உண்டாக ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லா விசுவாச குடும்பங்களுடைய குறைவுகளும் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் அனுபவிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Gain. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த புதிய மாதத்துல சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்கள் முகங்களை பார்ப்பது எங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மேன்மையாய் வழி நடத்துவார். இன்றைக்கு நமக்கு வழக்கம் போல முதல் சனிக்கிழமை நடைபெறுகிற உபவாச கூடுகை இன்றைக்கு நடைபெறாது. சரியா? அதை கவனத்தில் கொள்ளுங்க. ஏற்கனவே அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மதியானம் 2 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை வழக்கம் போல ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை நடக்கிற சங்கிலி தொடர் ஜபம் இன்றைக்கும் நடைபெறும். ஆகவே ஏற்கனவே உங்களுடைய பெயர்களெல்லாம் நான் வாசிச்சிருக்கிறேன். பெயர்கள் வாசிக்காதவங்க கூட ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் சபையில் வந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. நாளைக்கு காலையில் முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க அவ்வளவு இன்பம் இல்லைன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது? அவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நான் முழுசா நம்புறேன். அதுக்காக அந்த மாதம் முழுவதும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மோடு பேசுவாராக. அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தின் முதல் நாளிலே நமக்கு தந்து வழி நடத்துவாராக. 6வது அதிகாரம் 12வது வசனத்தை, அதில் இருக்கிற முதல் பகுதியை ஒருவர் வாசியுங்கள். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு மனிதனுடைய குடும்பத்தை, அவனுக்குரிய எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும்? அப்படின்னா நீங்கள் தொழில் செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் தொழில், வேலை செய்கிறதா இருந்தால் வேலை, உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய சொத்துகள், உங்களுடைய வருமானங்கள்,
உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் இதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒரு குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். மனுஷனுடைய ஆசீர்வாதம் அல்ல, மனிதனுடைய தயவு அல்ல, தேவனுடைய தயவு, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்தருளுவாராக. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் ஓபேத் ஏதோமுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்தது. சகல விதத்திலும் ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அந்த குடும்பத்தில் வியாதி இருக்காது. கர்த்தர் ஒரு மனிதனை பரிபூரணமாய் நிரப்பி ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். கர்த்தர் ஒரு வீட்டை ஆசீர்வதித்து அந்த வீட்டுக்குள்ள போனாலே மற்றவர்கள் சொல்லுவார்கள், இந்த குடும்பம், இந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிற வீடா இது இருக்கிறது. மற்றவர்களை போஷிக்கிற வீடாக இது இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற வீடாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். ஓபேத் ஏதோமுடைய வீடு தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு சுருக்கமாக தேவனுடைய பெட்டி அது என்ன, தேவனுடைய பெட்டி அதுல என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது, அது எப்படி ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு வந்தது, ஓபேத் ஏதோம் யார் அப்படிங்கிறத சுருக்கமா தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளோடு கர்த்தர் நம்மிடத்திலே பேசுவாராக. ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி நமக்கு தெரியும். தேவனுடைய பெட்டி என்பது உடன்படிக்கை பெட்டி. இஸ்ரவேலர்களை ஆண்டவர் ஆராதனை முறைகளுக்கு நேராக நடத்தும் போது ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்க வேண்டிய ஒரு பொருள்தான் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாட்டு காலத்தில் எதை குறித்ததென்றால் தேவனுடைய பிரசன்னத்தை குறித்தது. தேவனுடைய பிரசன்னம் என்பது என்ன? தேவன் இறங்கி வருகிற இடம், தேவன் இருக்கிற இடம், தேவன் உலாவுகிற இடம், தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுகிற இடம். எப்போது மோசே மூலமாக இந்த உடன்படிக்கை பெட்டியின் அறிமுகம் இஸ்ரவேலர்களுக்கு உண்டானதோ அப்பொழுதிலிருந்து இவர்களுடைய வனாந்தர பிரயாணத்தில் கூட இந்த உடன்படிக்கை பெட்டியை தான் சுமந்து செல்லுவார்கள். அவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் சுமந்து செல்லும் போது கர்த்தரே நமக்கு முன்பாக செல்லுகிறார். அதுதான் உண்மையும் கூட. யோர்தான் நதிக்கரையில திரளான வெள்ளத்தின் மத்தியில அதை கடக்க முடியாத சூழ்நிலை இருந்தபோது வேதம் சொல்லுகிறது, உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தான் வெள்ளத்தில் பட்டவுடனே சீறிக் கொண்டிருந்த பாய்ந்து வந்த யோர்தான் அப்படியே நின்றது, வழியை கொடுத்தது என்று வேதத்திலே நமக்கு பார்க்க முடிகிறது. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி போகிற இடத்தில் தடைகள் விலகும். இந்த உடன்படிக்கை பெட்டியில் தேவ பிரசன்னம் இருக்கும். இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபை நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய பெட்டி அல்ல, உடன்படிக்கை பெட்டி அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினதுனால, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுனால ஒரு தேற்றரவாளனை நமக்காக அனுப்பி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? யார் யாருக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த தேற்றரவாளன் இருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு உருவகத்தில் சொல்லப்பட்ட காரியம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவிக்குரிய நிலைமையில விசுவாசத்தினால தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அன்றைக்கு இயேசுவை சுமந்த அந்த கழுதைக்கு வந்த மரியாதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இருவழி சந்தியிலே நிறுத்தப்பட்டிருந்த கழுதை அல்லவா, யாரும் கண்டிராத கழுதை அல்லவா, கட்டப்பட்ட நிலைமையில் நின்ற கழுதை அல்லவா. ஆனால் இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறின போது தேவ பிரசன்னத்தை அந்த கழுதை சுமக்க ஆரம்பித்த போது அந்த கழுதைக்கு கனம் வந்தது. அந்த கழுதைக்கு எல்லாருடைய கண்களிலும் அந்த கழுதை பிரமிப்பை உண்டாக்கினது. அதே போலதான் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனிதனுக்கு கர்த்தரால் கனம் வருகிறது, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வருகிறது. அதுவரைக்கும்
யாருமே கண்டுராத, யாருமே ஏறெடுத்து பார்க்காத புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த கழுதை தேவ பிரசன்னத்தை சுமக்க ஆரம்பிச்ச உடனே அந்த கழுதைக்கு கனம் வந்து விட்டது. இந்த மாதத்தில் ஒன்றை மாத்திரம் தீர்மானம் பண்ணுங்கள், நான் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவனா இருக்கணும், நான் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவனாக இருக்கணும். இயேசுவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை எந்த மனிதனோ, எந்த பாவமோ, எந்த பழக்கமோ, எந்த உறவோ, எந்த வேடிக்கை பொருட்களோ இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தின்